வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி நோக்கி செல்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் திம்மநாயக்கன்பாளையம் ஸ்ரீ ஏழுமலையான் நகரில் பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 44 பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி மாநில வீட்டு வசதி இணை மேலாண் இயக்குனர் குணசேகரன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவினையொட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டுறவு சங்கங்களை அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்துள்ளதாகவும், அரியாங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும் போது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி ஆயுஷ் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 40 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஆயுஷ் இயக்குனர் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் 20 பணியிடங்கள் மற்றும் ஏனாம் மருத்துவமனையில் 20 பணியிடங்கள் என மொத்தம் 40 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. தகுதியானவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து வரும் ஜூன் 20ஆம் தேதிக்குள் ஆயுஷ் இயக்குநரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தடுப்பு கட்டியில் பைக் மோதி வாலிபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் மகன் பாலாஜி கடலூரில் தங்கியிருந்து புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்று வந்தார். வழக்கம் போல் நேற்று காலை 9:30 மணியளவில் தனது பைக்கில் புதுச்சேரி சென்று கொண்டிருந்தார். தவளக்குப்பம் போலீஸ் நிலையம் அருகே சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றார். அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த பைக் தடுப்பு கட்டையில் மோதி சாலையில் இழுத்து செல்லப்பட்டார். தலையில் படுகாயம் அடைந்த அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாலாஜி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். BM பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியாகியுள்ள நிலையில் இயக்குனர் S.A. சந்திரசேகர் படக்குழுவை வெகுவாக பாராட்டியுள்ளார். புதுச்சேரியை சார்ந்த BM இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி அண்டோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நான் 10 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்போது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் 15 லட்சம் பார்வையாளர்களை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது வேட்டவளம் ராமமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோனிதாசன் பாடிய மது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற 2வது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே இயக்குனர் S.A. சந்திரசேகரன் குயிலி படக்குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் ஆற்றில் இருந்து தரையில் கடந்து செல்லும் மீன்களின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. இங்கு ஆந்திராவின் மும்முடி வரம் பகுதியின் கோரக்கழு மீன்கள் என அழைக்கப்படும் பனையேறி கொண்டை மீன்கள் ஆற்றிலிருந்து கரையேறி வரிசையில் செல்லும் அரிய காட்சியை உள்ளூர்வாசி ஒருவர் வீடியோ எடுத்து வைரலாக்கி உள்ளார். இந்த அரிய காட்சி ஏனாம் மற்றும் ஆந்திராவில் வைரலாகி வருகிறது. மீன்வளத்துறையின் உதவி இயக்குனர் தாதலா கொண்டேயா கூறுகையில், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இந்த மீன் மரங்களில் கூட ஏறும். இது முழங்கால் மூட்டு வலிக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ மீன். தோலை நீக்கிய பிறகு மக்கள் மீனை சமைக்க பயன்படுத்துகிறார்கள் என தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுபானங்கள் விலை குறைந்தபட்சம் ரூபாய் 33 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 325 வரை அதிரடியாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கலால் வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளும் 1 லிட்டர் ரூபாய் 85 முதல் ரூபாய் 325 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் பீர் வகைகள் ரூபாய் 33 முதல் ரூபாய் 42 வரையும், ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் ரூபாய் 50 முதல் 145 வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக அமல்படுத்தப்படும் என கலால் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக 25% மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாடு, அயல்நாடு, சாதாரண பிராண்டுகள், பிரீமியம் பிராண்டுகள் ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என பல்வேறு நிலைகளில் வரி விதிப்பு இருக்கும். இதன் மூலம் மதுபானங்கள், பிராந்தி, ரம், ஓட்கா, ஜின், ஒயின், பீர், விஸ்கி போன்ற மதுபானங்கள் விலை பல்வேறு நிலைகளில் மாறுபடும். ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு விலை என்பது கலால் துறை இணையதளத்தில் விரிவாக வெளியாகும். தற்பொழுது கடைகளில் உள்ள பழைய மதுபானங்கள் அனைத்தும் விற்று முடித்த பிறகே உயர்த்தப்பட்ட விலையை கடைக்காரர்கள் வசூலிக்க வேண்டும் என கலால் துறை தெரிவித்துள்ளது. மாநில அந்தஸ்துக்காக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்றம் சென்றாவது புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவதாக முன்னாள் முதல்வர் வே. நாராயணசாமி கூறியுள்ளது ஆச்சரியமாக உள்ளது. அவர் ஆட்சியில் இருந்தபோது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி எதிர்த்து நீதிமன்றம் சென்றவர். அப்பொழுது மாநில அந்தஸ்துக்காக நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தது ஏன் என விளக்க வேண்டும். அவர் காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அமைச்சராக இருந்தபோதும் பின்னர் மாநில முதல்வராக இருந்தபோதும் புதுவை மாநில அந்தஸ்துக்காக பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சந்தித்து முயற்சி மேற்கொள்ளவில்லை. நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது மத்தியிலும் மாநிலத்திலும் அவருக்கு சாதகமான அரசுகளே இருந்துள்ளன. அப்பொழுது மிக எளிதாக புதுவைக்கு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து அளிப்பது குறித்த மத்திய உள்துறை நிலைக்குழுவானது சுஷ்மா சுவராஜ் தலைமையில் வந்தபோதும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குழுவிடம் மாநில அந்தஸ்துக்காக வலியுறுத்தவில்லை. மாநிலங்களவையிலும் அவர் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரவில்லை. ஆகவே மாநில அந்தஸ்து என்பது அரசியல் முடிவால் கிடைக்குமே தவிர நீதிமன்றத்தால் அல்ல என்பதை அவர் உணர்வதுடன், ஆகவே மாநில அந்தஸ்துக்காக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கூட்டமைப்பு அலுவலகத்தில் நடந்தது. வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு சீனிவாசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்திய வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற சிவசங்கரன் எம்எல்ஏ கூறுகையில், இந்திய ராணுவ வீரர்கள் வீரத்தை போற்றும் வகையில் நாளை 29ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாடப்படுகிறது. அதற்காக நாளை மாலை 3 மணி அளவில் வணிகர்கள் கூட்டமைப்பில் உள்ள 100 சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வீர வணக்க ஊர்வலம் நடக்கிறது. இந்த ஊர்வலம் AFT மைதானத்தில் துவங்கி மிஷின் வீதி வழியாக சென்று மாதா கோவில் அருகில் முடிவடைகிறது. கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றார். புதுவை மாநிலத்தில் போதைப் பொருட்களை இல்லாத நிலை உருவாக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாதந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் குலந்துங்கன், போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் போதைப் பொருள் இல்லாத புதுவையை காண முடியும். பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் புதுவையில் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத நிலையை உருவாக்கலாம் என்றார். இந்த கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்.
உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி உலகிலே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கர தேவிக்கு 12 மணி நேரம் இடைவிடாமல் தயிர், பால், இளநீர், குங்குமம், விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலே மிக உயரமான 72 அடி உயர மகா பிரத்யங்கர தேவி கோவில் உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லை, பண கஷ்டம், நோய்களிலிருந்து விடுபடுதல், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும். தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலன் பெற வேண்டும் என மகா பிரத்யங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 லிட்டர் தயிர் மற்றும் பால், 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தலா 108 கிலோ குங்குமம், விபூதி, சந்தனம், பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் 12 மணி நேரம் நடைபெறுகிறது. இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா தேவி தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார். இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர். மரக்காணம் அருகே அனிச்சங்குப்பம், புதுக்குப்பம் மீனவர் கிராமங்களில் ரூபாய் 7 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள கட்டிடங்களை காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட அனிச்சங்குப்பம் மற்றும் புதுக்குப்பம் ஆகிய மீனவர் கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 7 கோடி மதிப்பில் மீன் இறங்குதள வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி மூலம் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். இங்கு கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள வளாகங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மரக்காணம் அருகே அனிச்சங்குப்பம் மீனவ கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள வளாக கட்டிடங்களை குத்துவிளக்கேற்றி அங்கு அமைக்கப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சிக்கான கல்வெட்டையும் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன், விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் நேத்தி பிரியதர்ஷினி துரை, சேர்மன் பழனி, மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவள்ளி குப்புராஜ், ஒன்றிய கவுன்சிலர் துர்கா தேவி கலைஞர், மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி, மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் மற்றும் சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணியில் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது. இதனை அடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இதற்கான துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் 300 டன் குப்பைகளை குருமாம்பட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது. மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு 300 பேட்டரி வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடி, பட்டுப்பாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடி, பட்டுப்பாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையம் கிராமங்களில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஐயனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14,50,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது.
இதில் அய்யனார் கோவில் அருகாமையில் உள்ள சமாதி அருகில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டு அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் உந்து குழாய் இணைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் கண்டன ஊர்வலம் நடந்தது. புதுச்சேரி வேளாண் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அமைச்சர் ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் தொடங்கிய பேரணிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை வகித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியானது அண்ணா சாலை, நேரு சாலை, செஞ்சி சாலை வழியாக மாதா கோவில் தெருவை அடைந்தது. அங்கு புதுவை முதல்வர், வேளாண் துறை அமைச்சர் ஆகியோரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் எம்பி, போலி மதுபான ஆலை விவகாரத்தில் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்காதது ஏன்? தேசிய ஜனநாயக கூட்டணியால் புதுவை மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியாது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.